எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 13வது தசகம் ஹிரண்யாக்ஷன் வதம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாரும் நலமும் பெற்று சௌக்கியமாக நல்லாருங்க. அவங்கவுங்க ஆசைகள் நிறைவேறட்டும். நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், சௌகரியத்துடன் எல்லாரும் நல்லாருங்க. பார்க்கலாம். கிருஷ்ணா. வேண்டிய வரங்களை கொடுக்கும் ஹே குருவாயூரப்பா. அப்பொழுது தனது முழங்கால் அளவுள்ள பிரளய ஜலத்தில் தங்களை தேடி திரிந்து கொண்டிருந்த ஹிரண்யாக்ஷனிடம் தங்கள் பக்தரும் வஞ்சனையாக நடிப்பதில் திறமை மிக்கவருமான நாரத முனிவர் சென்று உங்களுடைய பலத்தை இகழ்ந்து அவ்வசுரனை போற்றி புகழ்ந்து மெதுவாக அவனிடம் பின்வருமாறு கூறினார். திறங்கொண்ட அரக்கர் தலைவனே, மாயாவியான அந்த மகாவிஷ்ணு உம்முடைய பூமியை கவர்ந்து கொண்டு செல்கிறார், இது என்ன கொடுமை என்று நாரதரால் கூறப்பட்ட அந்த ஹிரண்யாக்ஷகன் எங்கே அந்த விஷ்ணு, எங்கே அந்த விஷ்ணு என்று கத்திக்கொண்டு அந்த முனிவரால் வழிகாட்டப்பட்டு நீரினின்றும் பூமி தேவியை எடுத்துக்கொண்டு வெளிக்கிளம்பும் தங்களை வந்தடைந்தார். பகவானே குருவாயூரப்பா, இது ஒரு காட்டு விலங்கல்லவா என்று கூறி எள்ளி நகையாடி பற்பல கொடிய சொற்களால் குத்துகின்ற அவ்வசுரனை பொருட்படுத்தாமல் தங்கள் கோரைப்பல்லின் நுனியில் பூதேவியை நடுங்கி நிற்பதைக் கண்டு தங்களது யோக சக்தியால் அவளை சமுத்திரத்தில் நிலையாக நிற்கச் செய்து கடுமையாக போர் புரிவதில் ஈடுபட்டீர்கள் அல்லவா? அவ்வசுரன் கதாபாணியாக இருந்ததால் தாங்களும் கையில் ஏந்தி போர் செய்து விளையாடுகையில் கடகட என்ற சத்தம் ஆகாயத்தில் எழுந்தது. போரை பார்க்க விரும்பி தேவர்கள் ஒன்று சேர்ந்து வந்தனர். அது சமயம் பிரம்மதேவர் சந்தியா காலத்திற்கு முன்பே விரைவில் இவனை கொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அல்லவா? அந்த கதா யுத்தத்தில் அவ்வசுரனுடைய கதையால் தாக்கப்பட்ட தாங்கள் கதை சற்றென்று பூமியில் விழவே ஈஸ்வரா, தாங்கள் புன்முறுவல் பூத்த முகத்துடன் அசுர குலத்தை வேறறுக்கும் சுதர்சன சக்கரத்தை நினைத்து கையில் ஏந்தி விளங்கினீர்கள் அல்லவா? ஆச்சரியம், ஆச்சரியம். அதன் பிறகு பிரளயகால ருத்ரனுக்கு ஒப்பாக கோபம் கொண்ட அந்த அசுரன் சூலாயுதத்தை எரியவே தங்கள் கையில் ஏந்தியிருந்த சக்கராயுதத்தினால் தாங்கி அந்த சூலாயுதத்தை முறித்தீர்கள். அந்த அசுரனும் பெருஞ்சினம் கொண்டு கைமுட்டியால் தங்களை தாக்கி துன்புறுத்தினான். மாயையை கடந்த தங்களில் உலக மயக்கும் மாயைகளை ஏவினான் அல்லவா? பிறகு தங்களுடைய சுதர்சன சக்கரத்தினின்றும் எழுந்த தீயின் சிறு பொறியினால் அசுரனுடைய மாய கூட்டம் அழிந்தபோது அவ்வசுரன் கடுஞ்சினத்தினால் செய்வதறியாது கைமுட்டிகளால் தங்களை மிக கடுமையாக தாக்கினான். அப்படி தாக்குகின்ற ஹிரண்யாக்ஷனை தங்கள் கை நுனியில், காதடியில், கன்னத்தில் தாங்கிக் கொண்டீரல்லவா? மிகவும் பருத்த உடையிலையுடைய அந்த ஹிரண்யாக்ஷகன் தங்களது தாமரை போன்ற கையால் அடிக்கப்பட்டு வாயிலிருந்து ரத்தம் பெருக கீழே சாய்ந்து முனிவர்களால் போற்றப்பட்டவனாக இருந்தான். அப்பொழுது அளவற்ற ஆனந்த பெருக்கால் மனம் மகிழ்வுற முனிவர்கள் எங்கும் முழங்குகின்ற உயர்ந்த ஸ்தோத்திரங்களால் யக்ஞ வராக மூர்த்தியான தங்களை துதித்தார்கள். ஹே புருஷோத்தமா, தங்களுடைய தோளில் காயத்ரி முதலிய சந்தசுகள், ரோமங்களில் தர்பைகள், கண்களில் நெய், 4 திருவடிகளிலும் பிரம்மா, ஹோதா, அத்வர்யு, உத்காதா என்ற 4 ரித்விக்குகள், முகத்தில் ஸ்ருக் என்ற ஹோம பாத்திரம், திருவயிற்றில் இடா என்னும் பாத்திரம், நாக்கில் சோமலத்தையின் ரசத்தை எடுத்து வைப்பதற்கான உரல் போன்ற உருவுள்ள கிரகம் என்ற பாத்திரங்கள், காதுகளில் சோமபானம் செய்வதற்குரிய சமசம் என்னும் மரப்பாத்திரங்கள். பிரபோ, தங்களது வீரியமே சோமரசம். பக்தர்களுக்கு வேண்டும் வரமளிக்கும் ஹே குருவாயூரப்பா, தங்கள் கழுத்தில் பிரியவர்க்கத்திற்கு பிறகு மந்திரங்களை மெதுவாக சொல்லி செய்யப்படும் உபசத்துக்கள் எப்பொழுதும் என்றும் இஷ்டிகளும் இருக்கின்றன. மதுவென்னும் அரசனுக்கு பகைவனான குருவாயூரப்பா, இது போன்ற துதிகளால் போற்றுகின்ற முனிவர்களால் மகிழ்விக்கப்பட்ட மனமுடையவராக மிக பெரிய உருவத்துடனும் மாசற்ற கீர்த்தியுடனும் விளங்கி தங்கள் இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை அடைந்து பரமானந்த ரசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தாங்கள் எனது நோய்களை காத்தருள வேண்டும். பட்டத்திரி இந்த மாதிரி கூறுகிறார். நாளைக்கு கபிலாவதாரம் பார்க்கலாம். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தேங்க்யூ.